Hi friends, welcome to Concourse Hindi News Analysis dated 29th August 2020. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஸ்டேட்ஸ் கேன் அப்ளை டு யூஜிசி ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸாம் டேட் லைன்ஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டி கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கேரளா, வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான டெசிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்த COVID-19 சிச்சுவேஷன்னால எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் தான் ரொம்பவே முக்கியம், அதனால நாங்க ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸையும் நடத்த போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் கிடையாது. அவங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கை வச்சு அவங்கள அடுத்த வருஷத்துக்கு ப்ரமோட் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டுல நடத்தப்படும் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த 7 ஸ்டேட்ஸும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ஃபைனல் இயர் எக்ஸாமே நடத்த போறது கிடையாது, நடத்தப்பட்டிருக்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம்ஸை வச்சு அவங்களுக்கு நாங்க கிராஜுவேட் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படிலாம் நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியாது, அவங்க கிராஜுவேட் ஆயிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேட்சோட கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடும். பிளஸ் ஒரு பையனோடயோ இல்ல ஒரு பொண்ணோட அவுட்கம் வந்துட்டு அவங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் வச்சு நடக்காது. ஏன்னா நிறைய பேர் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ்க்கு படிச்சிருக்க மாட்டாங்க. whereas when it comes to final exam அப்படிங்கும் போது அவங்களோட கேலிபரை வந்துட்டு ஓரளவுக்கு வெளியில கொண்டு வரது இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் தான். இதை வச்சுதான் அவங்க வெளியில போய் வேலை தேட வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அப்ப ஒரு பர்சனோட கம்ப்ளீட் கேரியரையே டிசைட் பண்ண போது அவங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்படிங்கிறது. அதனால இந்த எக்ஸாம்ஸை வந்துட்டு கண்டிப்பா நடத்தணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல அப்ப ஸ்டேட் வெர்சஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் which is a statutory body. சோ இந்த பாடி எதுக்காக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால நடக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி எஜுகேஷன் செக்டார், என்ன மாதிரியான கரிக்குலம் ஃபாலோ பண்ணணும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டேட் வந்துட்டு இந்த ஸ்டாச்சுட்டரி பாடியா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட கைட்லைன்ஸை ஓவர் ரைட் பண்ண முடியுமா? இவங்க எக்ஸாம் வைக்கணும்னு சொல்றாங்க, ஸ்டேட்ஸ் நாங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேஸுக்கு எடுத்துட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு பேலன்ஸான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸ்டேட்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் சில்ட்ரன்ஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அவங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்பேன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எஜுகேஷன் செக்டர் அப்படின்னு வரும்போது அவங்க ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸோட வெளியில போகணும். அப்படிங்கறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we will strike a balance. இவங்களுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் பாதகம் வரக்கூடாது, அதே மாதிரி யூஜிசி சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம் வந்துட்டு உங்களோட கன்வீனியன்ட் டேட் அப்ப நீங்க பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸாம் டேட்டுக்கு எப்ப ப்ரிப்பேர் ஆறீங்கன்னு சொல்றீங்களோ, ஒருவேளை நீங்க போஸ்ட்போன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கூட அந்த ரெக்வெஸ்ட்டை டிசைட் பண்றது யார் தான் பண்ணணும் அப்படின்னா யூஜிசி தான் பண்ணணும். ஆனா எங்களோட ஸ்டேட்ல கொரோனா வைரஸோட பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கு, அதனால எங்களால செப்டம்பர் 30க்குள்ள ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்க முடியாதுங்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸை நீங்க போஸ்ட்போன் மட்டுமே பண்ண முடியுமே ஒழிய கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட்ஸுக்கு அண்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அடியில யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கைட்லைன்ஸையும் ஓவர் ரைட் பண்ணக்கூடிய, அதாவது அதை மீறி ஸ்டேட் செய்யலாம். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல செய்யலாம்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு அடியில ஹியூமன்ஸோட லைஃபுக்கு பாதகம் வருங்கிற பட்சத்துல அந்த மாதிரியான கைட்லைன்ஸை நீங்க ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஸ்டேட்ஸுக்கு அத்தாரிட்டி இருக்கு உங்களோட டெசிஷன்ஸ் ஆன் தி ஃபைனல் இயர் எக்ஸாம் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆல் ஓவர் இந்தியா செப்டம்பர் 30க்குள்ள வந்துட்டு ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சணும், ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு 10 ஸ்டேட்ல மட்டும்தான் கொரோனா வைரஸோட பாதிப்பே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பட்சத்துல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான்
பேசிஸே. ஆனா இந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியால இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எந்த ஒரு லெஸ் லெவலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்க வந்துட்டு இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் நடத்த விடுவோம். ஆனா ஒரு ஸ்டூடெண்டோட கம்ப்ளீட் அவர் எப்படி படிப்பாருங்கிறத இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் மார்க்கை மட்டும் சோல் பேசிஸா வச்சுட்டு நடத்த முடியாது. அப்ப ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தனக்கு பண்ணக்கூடிய மிட்டிகேஷன் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி கூட இப்போதைக்கு என்னால எக்ஸாமினேஷன் வைக்க முடியாதுங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு பர்மிஷன் கேட்கணும். யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இவங்க டிசைட் பண்ணுவாங்க நீங்க என்ன மாதிரியான ரெக்வெஸ்ட் வச்சிருக்கீங்களோ அது. சோ யூஜிசி வந்துட்டு என்ன மாதிரியான கைட்லைன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்துட்டு எக்ஸாம் நடத்த விடாம பண்ணீங்கன்னா இது தேவையில்லாத அன்ரீசனபிள் அண்ட் வயலேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி எக்ஸாமினர்ஸ். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கணும் அப்படிங்கும் போது ஒரு பெர்ஃபெக்டான கிரேட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன்ல எக்ஸாமை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜூலை 6 அன்னைக்கு கேசி குன்ஹத் அப்படிங்கிற ஒருத்தரோட கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் an எக்ஸ்பர்ட் கமிட்டி. இவங்க எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாமினேஷன் வைக்கணும். இதை 3 விதமா நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மோட்ல கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் அண்ட் பென் மெத்தட் ரிட்டன் எக்ஸாமினேஷனே நம்ம கண்டக்ட் பண்ணலாம் வித் பிசிக்கல் டிஸ்டன்சிங். அப்படி இல்லைன்னா பார்ஷியலா நீங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வாங்க, நீங்க பார்ஷியலா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு. பிளஸ் ஒருவேளை இந்த 3 விதமான எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு கேண்டிடேட்டால வர முடியலங்கிற பட்சத்துல there will be a special chance for this particular candidate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு ஏற்கனவே யூஜிசி ஜூலை 31 இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்துட்டாங்க. பிளஸ் யூனிவர்சிட்டிக்கு சொல்லக்கூடியது நீங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண முடியும் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க சேஃப்டி புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்படிங்கிறது மட்டும்தான். யூஜிசி பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செப்டம்பர் 30 டெட்லைன்குள்ள ஆல் ஓவர் தி கண்ட்ரி அகாடமிக் கேலண்டர்ல யூனிஃபார்மிட்டி வரணுங்கிறதுக்காக இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி கம்பல் பண்ணதுதான் இவங்க பண்ண ஒரே தப்பு. சோ அப்ப டிஸ்கிரிமினேட் பண்ணல. ஆனா நாங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் வச்சு பண்ணும்போது that will be discriminatory in format. பிளஸ் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் தான் ஒரு ஸ்டூடெண்டோட ஆப்டிமம் கேலிபரை வெளியில கொண்டு வர்றது. இதுதான் அவங்களோட கேரியரையும் தீர்மானிக்கும், அவங்களோட அகாடமிக்ஸ் எப்படிங்கிறதையும் தீர்மானிக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு யூஜிசி கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸை நீங்க டிஸ்மிஸ் பண்ண முடியாது. தேவைப்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க டிஃபர் வேணா எக்ஸாமினேஷனை பண்ணலாமே ஒழிய கம்ப்ளீட்டா எக்ஸாமினேஷனை ஸ்கிராப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணது. ஒரு எஜுகேஷனா அது என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணுங்கிறத மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக். The next article that we will read is national well-being and the count that matters. சரி, இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியா வந்துட்டு it is the second largest country in terms of population wise நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய கண்ட்ரி. இந்த பெரிய கண்ட்ரில வந்துட்டு பாப்புலேஷன் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னா எந்த ஏஜ் குரூப்ல பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஏஜ்ல பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. 14 இயர்ஸ்ல இருந்து 59 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அடுத்த ஜெனரேஷன் இந்த பாப்புலேஷன் டிவிடெண்ட் டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு வர்றதுக்குள்ள பாப்புலேஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்தியால எக்கச்சக்கமான ஹியூமன் ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இதனால எக்கனாமிக் growth வந்துட்டு நல்ல விதமா வரும் அப்படிங்கிறது இது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ். ஒருவேளை இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாத பட்சத்தில் அதுவே இந்தியாவுக்கு லயபிலிட்டி மாதிரி ஆயிடும். இவங்க வந்துட்டு ஒரு பொக்கிஷம் அப்படின்னா இவங்க எதுவுமே நம்ம கண்ட்ரிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலைங்கிற பட்சத்துல அவங்க இந்த கண்ட்ரிக்கே பாரமா போயிடுவாங்க. அப்ப இந்த பாப்புலேஷன் நம்ம எதை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோமோ அதை நாம எவ்வளவுத்துக்கு பொட்டன்ஷியலா யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சரி சார், இவங்கள பொட்டன்ஷியல் இந்த ஏஜ் குரூப் இருக்கக்கூடியவங்கள பொட்டன்ஷியலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை அவங்க அம்மாவோட வயித்துல இருந்து பிறக்கிறதுல இருந்தே வயித்துல உருவாகிறதுல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால ஒரு பொண்ணு வந்துட்டு பிரெக்னன்ட் ஆறாங்க அப்படின்னா, எல்லா தடவையும் அவங்களோட விருப்பத்தோட அவங்க பிரெக்னன்ட் ஆறது கிடையாது. நெறைய இடத்துல ஃபோர்ஸ்டு பிரெக்னன்சிஸ் தான் வந்துட்டு நடக்குது. ஜஸ்ட் பிகாஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற சொசைட்டியல் பிரஷர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்ச்சராவே இருக்கும். பிளஸ் என்னது செக்சுவலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும்போது விமனோட கன்சென்ட்ட வந்துட்டு எல்லாரும் கேட்கறதே கிடையாது. ஏன்னா, அது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் லைக் ஃபோர்சிங் அப்படிங்கிற மாரி. இந்த மாரி ஆகக்கூடிய பிரெக்னன்சிஸ்னால ஒரு பொண்ணு எவ்வளவுத்துக்கு மென்டல் அண்ட் பிசிக்கல் வயலன்ஸ்க்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆறாங்க அப்படிங்கறத வந்துட்டு யாரும் ரொம்ப பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. இது அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் கிடையாது. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது ஒரு மாரி ஏன்னா எப்பயுமே அந்த பிரெக்னன்டான லேடி வந்துட்டு ஏன் இந்த பிரெக்னன்சி நடந்ததுங்கிறதுல வந்துட்டு ரிக்ரெட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆங்ஸைட்டி எப்பயுமே ஒரு மாரி பதட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னன்சியாவே இருந்துகிட்டே இருக்கு. இத யாரு தான் அனலைஸ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான கிளினிஷியன் அதாவது ஒரு சென்சிட்டிவான டாக்டர்னால மட்டும் தான் இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு மென்டல் அண்ட் பிசிக்கல் வயலன்ஸ்னால வந்தது. நாட் பிகாஸ் த விமன் இஸ் டிசைரிங்கிறது சில பேருக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இந்த மாரி எதெதெல்லாம் இருக்குதோ, இத ட்ராக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு இந்த மாரியா ஆகக்கூடிய பிரெக்னன்சிஸ ட்ராக் பண்றது அந்த இண்டிவிஜுவல் வெல் பீயிங்க்கும் உண்டு. பிளஸ் கம்யூனிட்டி ஒரு நேஷன் வெல் பீயிங்க்கும் இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா நம்ம வந்துட்டு இந்த டெசிலினியல் சென்சஸ்க்கு மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி சில வேல்யூஸ வந்துட்டு அடிக்கடி மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில வேல்யூஸ் வந்துட்டு சில வேல்யூபிள்ஸ் தட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் திஸ் ஹியூமன் பாப்புலேஷன் வந்துட்டு அத வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா மெஷர் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லயும் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஃப்ரம் தி பர்த் அப்படிங்கிறதுல இருந்து. சோ அப்ப பர்த் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை என்ன வெயிட்ல இருக்கு, ஹைட் அண்ட் வெயிட் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருக்காங்க, எவ்வளவுத்துக்கு ஸ்கூல் கம்ப்ளீட் பண்றாங்க, அவங்களோட ஏஜ், ஹைட் என்ன, ஒரு விமன் வந்துட்டு பிரெக்னன்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட் ஆறாங்க அப்படின்னா, அவங்களோட எந்த ஏஜ்ல பிரெக்னன்ட் ஆறாங்க, என்ன ஹைட் இருக்காங்க, அவங்களோட வெயிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் மோஸ்ட் டெஃபினட்டா ஒருவேளை ஒரு விமென் ஃபார்மலான ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற கூடிய பட்சத்துல அது அதே வீட்ல இருக்கக்கூடிய மென்னுக்கும் இல்ல அதே லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய மென்னோட சேர்த்து அவங்களுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது மென்னுக்கும் விமெனுக்கும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நம்ம இப்ப சென்சஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல வந்துட்டு நிறைய அண்டர் ஏஜ் மேரேஜ் என்னதான் லீகல் ஏஜ் ஆஃப் டு கெட் மேரிட் ஃபார் விமன் 18 இயர்ஸா இருந்தா கூட இல்லீகலா நிறைய இடத்துல அண்டர் ஏஜ்ல மேரேஜ் நடக்குது. இது இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு குழந்தையும். இதுலயுமே முக்காவாசி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பொன் குழந்தைங்க வந்துட்டு கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க அப்படி படிச்சாங்க அப்படின்னா, நம்மளால ரொம்ப பெருசான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண முடியும். ஆனா, இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதோட முழு மனசா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொண்ணுங்க குழந்தைங்க முக்காவாசி இந்த செகண்டரி ஸ்கூல கம்ப்ளீட் பண்ணாததுக்கான ரீசன், ஒண்ணு செகண்டரி ஸ்கூல்ஸ் ரொம்ப தூரமா இருக்கும். சேஃப்டிங்கிறது பிரச்சனையா இருக்கும். செகண்ட் வந்துட்டு எல்லாருமே ஒரு அடாலசென்ட் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பியூபர்ட்டி அப்படிங்கிற வயசுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல டாய்லெட் அவைலபிலிட்டிஸ் நிறைய கிடைக்கும். இதுவே ரொம்ப பெரியமான ப்ராப்ளம். ஏன் வந்துட்டு பொண் குழந்தைங்க ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பொண் குழந்தைங்க செகண்டரி எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது செப்பரேட்டாவும் ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸ் நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டாய்லெட்ஸ் இருக்கும். அது ஃபங்க்ஷன் ஆகுமானே தெரியும். ஸோ செப்பரேட்டான ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸ் இருக்கணும். சானிட்டரி பேட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் வந்துட்டு இட் இஸ் நீடட். கவர்மெண்ட் ஏற்கனவே இந்த ஜன் அனுஷதி கேந்திராஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டீச்சிங் பசங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணுங்கிறவ ஷி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. பிளஸ் எப்படி ஒரு ஜெண்டர் பேரிட்டி எப்படி எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கறதுலயே ஸ்கூல் கம்ப்ளீஷன் ரேட்ஸ் அப்பயே அவங்களுக்கே சொல்லி கொடுத்தணும். பிளஸ் ஒவ்வொரு பையனும் பொண்ணும் ஸ்கூலை விட்டு வெளியில போகும் பொழுது எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், இதுவே பிரெக்னன்சியை பத்தி ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், இல்ல டு ஹேவ் செக்ஸ் டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், அது ஒரு பொண்ணோட கன்சென்ட்டோட தான் நடக்கணும். அதுக்கப்புறமாட்டி பேசிக்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன்ஸ் பிரெக்னன்சியை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் என்னங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஏஜ்லயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது, அவங்க ஒருவேளை மேரேஜபிள் ஏஜ் வந்து அவங்க வந்துட்டு பிரெக்னன்ட் ஆறாங்க அப்படின்னா, அவங்களே விருப்பப்பட்டு பிளஸ் அது ஒரு ஹாப்பி ஒன்னா இருக்கும். தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ்ல இந்த பிரெக்னன்சி நடக்காது அப்படிங்கிறது.
சரி, இந்தியால இந்த பர்த் இன் கண்ட்ரி, சரி இந்தியால நடக்கக்கூடிய எல்லா பிரெக்னன்சிலயுமே குழந்தை உயிரோட பிறக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் எவ்ரி பிரெக்னன்சி எண்ட்ஸ் அப் இன் லைவ் பர்த். எல்லா குழந்தையும் உயிரோட பிறக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த பிரெக்னன்சியே வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு வர்றது கிடையாது. ஒருவேளை வந்துட்டு விருப்பப்பட்டே டிசைர்டு பிரெக்னன்சியை விருப்பப்பட்டே வந்து பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா கூட ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. பிளஸ் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிறத முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணும். பிளஸ் சேஃப் டெலிவரி இருக்கணும் அப்படிங்கிறது. இந்தியால இந்த ஸ்டில் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாவே இருக்கு. ஸ்டில் பேர்ட்ஸ்னா குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்குதுல ஸ்டில் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முக்காவாசி டேட்டால என்ட்ரி பண்ணும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் அன் இயர்லி நியோனேட்டல் டெத் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நியோனேட்டல் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்து 28 பிறக்கும் போது உயிரோட இருக்கும் குழந்தை. பிறந்து 28 நாளுக்குள்ள குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னா we call that as a neonatal death. ஸ்டில் பர்த்னா குழந்தை பிறக்கும் போதே இறந்தே பிறக்கிறதுக்கு பேரு ஸ்டில் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை மிஸ்கால்குலேட் பண்ணி நியோனேட்டல் டெத் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம இந்த ஸ்டில் பேர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசா கான்சென்ட்ரேட்டே பண்றது கிடையாது. சரி, இந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போதைய ஃபேமிலி சிஸ்டம்னு எடுத்துட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் கிடையாது. நியூக்ளியரான ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருந்தா அதுவே ஃபேமிலின்னு சொல்லிடுவாங்க. முன்னாடிலாம் தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறதா ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்ப வந்துட்டு எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டா கூட இந்த கல்யாணம் ஆகி பிரெக்னன்சி அப்படின்னு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஃபேமிலி எவெண்ட். எப்படி ஒரு மேரேஜ் ஒரு பெரிய எவெண்டோ அதே மாதிரி பிரெக்னன்சிங்கிறது ஒரு ஃபேமிலி எவெண்ட் மாதிரி ஆயிடுது. ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளவுக்கு ஈகர்னஸ் இருக்கு அப்படிங்கிறது இட் இஸ் அக்செப்டபிள். ஆனா அவங்கள தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு மாதிரியான ஆர்வம் இந்த குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிற. இதுவே ஒருவேளை அந்த குழந்தை ஸ்டில் பர்த் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது பிறக்கும் போதே இறந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த விமன் அந்த பிரெக்னெண்டா இருந்த விமன் மேல ரொம்ப ரூடா நடந்துக்க கூடிய சொசைட்டி தான் நம்மளோட இந்தியன் சொசைட்டியா இருக்கு. சரி, இந்த மாதிரி ஸ்டில் பர்த்ஸ்க்கு நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு பேட் பிரெக்னன்சி நடந்திருக்கு, இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குழந்தை வந்துட்டு வெயிட் லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரெக்னென்டான விமன் ஒண்ணு யங் ஏஜ்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க, இல்ல அவங்களே மால் நியூட்ரிஷன்டா இருப்பாங்க, இல்ல தே வில் பி அண்டர் ஸ்கூல்டா இருப்பாங்க. சோ அப்ப இது எல்லாமே ஒரு பிரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஒரு விமன் வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால தான். அப்ப பர்த் வெயிட் வந்துட்டு இஸ் மச் மோர் தென் அ நம்பர். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது ப்ராப்பர் வெயிட்டோட பிறக்கணும். ஒருவேளை அந்த குழந்தை ப்ராப்பர் வெயிட்டோட பிறக்கலைங்கிற பட்சத்துல அந்த அம்மா ஹெல்தியான ஃபுட் சாப்பிடவே இல்லை. அவங்க ஃபேமிலி என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். பிளஸ் அந்த இண்டிவிஜுவல் மதர் வந்துட்டு என்ன மாதிரியான வெயிட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டிங்கிறதா இருக்கா, அந்த விமனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, டெலிவரி பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு வீட்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை பிறக்குதுங்கிறத மட்டும் எழுதிட்டு வந்துடக்கூடாது. அந்த குழந்தை பிறக்கிறதோட சேர்த்து பிறக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன பர்த் வெயிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அதுல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விமனோட ஸ்டேட்டஸ் இருக்கு, வாட் இஸ் தி எஜுகேஷன் லெவல், என்ன மாதிரியான ஃபுட் செக்யூரிட்டி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை தாண்டி இந்த மாதிரியான அடிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது பண்ணும் போதுதான் நம்மளால ஒரு லைவ் டேட்டா கொண்டு வர முடியும். இந்த லைவ் டேட்டாவை நீங்க பீப்புளுக்கு வந்துட்டு தெரியற மாதிரி ஒரு பப்ளிக் டொமைன்ல போடும் போதுதான் இது ஒரு பெரிய அவேர்னஸாவே கிரியேட் ஆகும். The next problem is height weight proportion. birth அப்ப எவ்வளவு வெயிட் இருக்கணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை குழந்தை வந்துட்டு பிறக்கும் போது நல்ல ஹெல்தியான வெயிட்ல இருக்கிறாங்க, ஆனா அதுக்கப்புறம் ரிக்கர் ஆகக்கூடிய மால் நியூட்ரிஷன் இல்ல அண்டர் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல குழந்தையோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், growth-ஆ இருக்கட்டும் ப்ராப்பரா இல்லாத பட்சத்துல திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அடிக்குவேட் நியூட்ரிஷன். அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றது நிறைய பேரு பண்றது கிடையாது. பிளஸ் இதை தாண்டி அதுக்கப்புறமாட்டி குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க, வேக்சினேஷன் வந்துட்டு ப்ராப்பரா போடுறாங்களா, சைல்டு வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் எவ்வளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஹர்டலா இருக்கும். இந்த ஹைட் அண்ட் வெயிட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்துட்டு 5 வயசுல நார்மலா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல. அப்ப ஒவ்வொரு தடவையும் ரெக்கார்ட் பண்ணும் போது ஸ்கூலுக்கு குழந்தை என்டர் ஆகும் போது ஹைட் அண்ட் வெயிட் ப்ராப்பரா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த குழந்தை அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய குழந்தை ஹைட் அண்ட் வெயிட் ப்ரொபோர்ஷனா இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மல்டி டைமென்ஷனல் இதுல இந்த குழந்தை என்ன மாதிரியான ஒரு ஹியூமன் ப்ராப்பர்ட்டியை டெவலப் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ அப்ப ஒரு ஒரு ஒரு
விதமான அட்வான்டேஜ் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்த் வெயிட்டும், இந்த 5 இயர் ஹைட் வெயிட்டையும் வந்துட்டு நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் லெவல்ஸ்ல வந்துட்டு இத கொண்டு வரணும். ஏன்னா, ஒரு குழந்தை ஜாஸ்தி அதோட மென்டல் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், பிசிக்கல் கெப்பாசிட்டி ஆகட்டும், டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது தன்னோட 1000 நாட்குள்ளேயே அதோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி கிரியேட்டிவா இருக்கணும், எத ஸ்மெல் பண்ணணும், எத தொட்டு பார்த்தா என்ன மாரியான உணர்வுகள் இருக்குங்கிறது குழந்தைக்கு தன்னோட 1000 நாளுக்குள்ளேயே என்ன ஆயிடும்னா, கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிச்சுரும். ஒருவேள இந்த பர்ட்டிகுலர் டைம் ஸ்பேன்ல இந்த மாரி என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு தேவையோ, அது எல்லாம் இல்லாத பட்சத்துல, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்ங்கிறது ரொம்ப இல்லாம போயிடுது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இதுதான் ஒரு டிஸ்பாரிட்டியே கிரியேட் பண்ணுது. அப்ப நீங்க இந்த மாரி குழந்தையில இருந்தே ஒரு டிஸ்பாரிட்டிய வச்சுட்டு, நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு நீங்க நீட் எக்ஸாம் வைக்கிறீங்க, இல்ல நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சில எல்லா குழந்தைக்கும் ராதர் இட் பி ஃப்ரம் ரூரல், அர்பன் என்ன மாரியான பேரண்டல் இன்கம் டிவைட்ஸ் இருந்தாலும், ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ப்ராப்பரா இருக்காது. பிளஸ் ஒரு ப்ராப்பரா லேர்ன் பண்ணாத ஒரு அம்மாக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது, முதல்ல அவங்களே அவங்க டேக் கேர் பண்ணல அப்படிங்கும்போது, நியோ மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ், ஸ்கூல் காம்படிஷன் கம்ப்ளீஷன் ரேட்ஸ், ரூரல் அர்பன் டிவைட்ஸ், பேரண்டல் இன்கம் டிவைட்ஸ் எல்லாம் நீங்க கம்மி பண்ண இந்தியால இருக்கக்கூடிய மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்ஸ் ரெடியூஸ் ஆகும். நியோனேட்டல் டெத்ஸ் ரெடியூஸ் ஆகும். 5 இயர் மார்டாலிட்டி ரேட்ஸ் ரெடியூஸ் ஆகும். பிளஸ் எஜுகேஷன் கொடுக்க பொண்ணுங்களுக்கு லேட்டா மேரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திஸ் வில் கிவ் த பவர் டு தி விமன் டு மேக் சாய்ஸஸ். நான் குழந்தை பெத்துக்கணுமா, எத்தனை குழந்தை பெத்துக்கணும், எந்த வயசுல பெத்துக்கணும், என்னோட நியூட்ரிஷன் அமௌண்ட் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத ஒரு பொண்ணே இது பண்ணிடுவாங்க. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாத அந்த மாதிரி இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது they'll be ill-equipped and ill-taught childrens வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்னதான் இவங்க வந்துட்டு ஒரு கிராஜுவேஷன் அப்படின்னு ஒரு லெவலுக்கு வந்தா கூட ஜாப் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு சிங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாயிடும். இதைத்தான் இந்தியால இப்போதைக்கு கொண்டு வந்திருக்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த 0 to 6 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு எவ்வளவுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. டிவார்மிங் பண்ணணும், ஸ்கூல்ல டாய்லெட்ஸ் இருக்கணும், சானிட்டரி பேட்ஸ் கொடுக்கணும், பொன் குழந்தைங்களுக்கு பைசைக்கிள்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டெப்ஸ் இன் தி ரைட் டைரக்ஷன். பிளஸ் வேற என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வளரக்கூடிய குழந்தைங்க பெட்டர் காக்னிட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட்ல வளரும் போது அவங்களோட லேர்னிங்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும், அவுட்கம்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ்டா இருக்கும். ஸோ அப்ப பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அப்ப எஜுகேஷன்ல விமன் அண்ட் மென் வில் பி ஆன் அன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். இது வரும்போது என்ன ஆயிடும்னா ரைட்டான எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் கொடுக்கப்படும். பொட்டன்ஷியலா ஒர்க் பிளேசஸ்ல வந்துட்டு ரொம்ப பெருசா டிஸ்ரப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்காது. ஒருவேளை டிஸ்ரப்ஷன்ஸ் ஏன்னா ஒழுங்கா ப்ராப்பரா வேலை பார்க்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்க. இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல வீட்டுல வந்துட்டு ஃபீமேல வந்துட்டு ஹர்ட் பண்றது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரியான என்விரான்மெண்ட். முக்காவாசி ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வீட்டுல வந்துதான் என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் எல்லாம் ஃபுல்லா காமிக்கிறது. இது வந்துட்டு சில பேர் வீட்டுல பேச்சுவார்த்தையோட போயிடும், சில பேர் வீட்டுல இது டொமஸ்டிக் வயலன்ஸாவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுதுங்கும் போது இதுக்கு வந்துட்டு இருக்கக்கூடியத கார்பரேட் வேர்ல்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பொட்டன்ஷியலா ஒர்க் பிளேஸ்ல என்னென்ன மாதிரியான டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கு, இல்ல இவர் ஏதோ ஒரு ஸ்கில்ல லேக் ஆறாருன்னா அதுக்கு தேவையான ரீஸ்கில்லிங் அண்ட் ரீட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிளஸ் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப பெருசா இந்த சொசைட்டி ஸ்டிக்மடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்ல பிரெக்னன்சி மிஸ்கேரேஜா போயிடுச்சு, கேரியர் பிசினஸ் இதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே ஒரு ஸ்டிக்மடைஸா இருக்கு. ஒரு சின்ன ஸ்டிக்மடைசேஷன் வந்துட்டா கூட அது தன்னைத்தானே நம்ம இதுக்கு ஒர்த்து தானா அப்படிங்கறத வந்துட்டு கேட்க வைக்கிறது. திஸ் will kill silently அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க டைம்லி டேட்டாவா நீங்க எடுக்கும் போது ஒரு ரியல் டைம்ல டேட்டாவா எடுக்கும் போது இது என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னென்ன மாதிரியான கரெக்டிவான ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறதுக்கு இந்த டேட்டா தான் உங்களை ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது வெல்பீயிங் இஸ் அபவுட் பீப்புள் வந்துட்டு கண்டினியூடா வெல்பீயிங்கா இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது மட்டும் பப்ளிக் ஹெல்த் கிடையாது. கம்ப்ளீட்டா என்னோட பாப்புலேஷன் வெல்பீயிங்கா இருக்குது அப்படிங்கிறது தான்
தான் பப்ளிக் ஹெல்த். அப்ப இந்த டேட்டா ஹெல்த் அப்படிங்கிறது டிஸ்அக்ரிகேட்டடாகவும் மல்டி டைமென்ஷனலாகவும் இருக்கும் போது ஒரு கலெக்டிவான வெல்பீயிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்தியாவோட கிரேட்டஸ்ட் பொசஷனே எதுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட இந்த பாப்புலேஷன் தான். இது இல்ல எஜுகேட்டடாகவும் இல்ல ஆங்ஷியஸ் பாப்புலேஷனாகவும் இருந்ததுன்னா இது நமக்கு ரொம்ப பெரிய செல்ஃப் ஹார்மா இருக்கும். அப்ப இந்த மாதிரி இடத்துல this requires the whole of life and whole of societal approach வந்துட்டு வேணும். ஒரு கம்ப்ளீட்டா பிறந்ததுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வந்து இந்த சொசைட்டிக்கு எப்படி பண்றான், என்ன மாதிரியான அவுட்கம் கொடுக்கறாங்கிற வரைக்கும் you have to have a proper understanding. India is having a good policy like 2017 education policy and new education policy. இது ரெண்டுமே it is the twin rails. இது ரெண்டுமே இந்தியாவோட demographic dividend பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்துட்டு போகணும் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்ல இந்த 14 ஏஜ் டு 95ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் see how much is the population and you could see the population is literally larger. male population female population இந்த செக்டார்ஸ்ல வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாஸ்தியா இருக்காங்க. you have so much of demographic dividend. இவங்க எல்லாரும் ப்ராப்பரா இருந்தா இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கனாமின்னு கனவுலாம் வச்சிருக்காங்கல்ல, இது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும் போது 5 ட்ரில்லியன் எக்கனாமி இப்போதைக்கு கொரோனா வைரஸ் அப்படி ஒருவேளை கொரோனா வைரஸ் இல்லாம இருந்து நம்ம இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்துட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்தியா will definitely reach 5 trillion economy. அதுக்கு மேல கூட ரீச் பண்ணலாம். ஆனா இவங்க ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. The next article that we'll read is in act of God, corrosive, not cooperative federalism. இந்த ஆர்டிகல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்திக்கு பினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு வேணும்னா நீங்க borrow பண்ணிக்கோங்க, எங்களால காம்பன்சேஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வரதே ஒரு ப்ராமிஸ் மூலியம் ஒரு 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 மாதிரியான ப்ராமிஸ் ஒரு சோசியலா ஒரு கான்ட்ராக்ட் வச்சுதான் நீங்க கொண்டே வந்தீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ் வந்துட்டு நிறைய வேட் அப்படின்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸ்டேட்ஸ்லயே வந்துட்டு யூ ஹேவ் திஸ் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு சில இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்து இதனால ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ கலெக்ட் ஆயிட்டு இருந்தது. இப்ப நீங்க எல்லாத்தையுமே ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டதுனால எது பிளஸ் ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் டாக்ஸ் அப்படிங்கறதுனால நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு ரெவென்யூ லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவங்க கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்துட்டு 100 rupees ஏர்ன் பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களோட ப்ராஃபிட் 114 இருக்கணும். ஒருவேளை இந்த ஸ்டேட் வந்துட்டு 107 rupees தான் வந்துட்டு ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்க, இந்த 14 rupees வந்துட்டு ஏர்ன் பண்ணும். அப்ப 7 ரூபா டெபிசிட்டா இருக்கும் போது இந்த 7 ரூபாய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு நாங்க கொடுப்போம். உங்களோட டெபிசிட் ஆகும் போது வில் கிவ் யூ ரெவென்யூ ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years. ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் growth rate 14% வச்சுட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு காம்பன்சேஷன் அப்படிங்கறத நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க என்ன பண்ணீங்க நிறைய ஸ்டேட்ஸை வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ளே எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ரெவென்யூ கிரன்ச் அப்படின்னு வரும்போது நிறைய ஸ்டேட்ஸ்ல ஏற்கனவே ரெவென்யூ டெபிசிட்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அப்ப இந்த லாஸை மேக் பண்ணுங்கிறதுக்காக நீங்க ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணீங்களா, ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு நீங்களே வந்துட்டு லோன்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதுல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய கமிட்மெண்ட் அப்படிங்கறது நீங்க உடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்டேட்ஸ் வந்துட்டு நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ பவர்ஸே என்ன பண்ணிருக்காங்கன்னா விட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க இந்த நிலைமையில வந்துட்டு நாங்க கம்ப்ளீட்டா நாங்க தரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க. பிளஸ் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ல நான் சொல்லியிருந்தேன்ல 114 ரூபா வரணும், அந்த வருஷம் 107 ரூபா. ஒருவேளை ரெவென்யூ ஜாஸ்தியா வந்ததுன்னா அந்த வருஷம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா காம்பன்சேஷன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்ப ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் செஸ் வந்துட்டு ஒருவேளை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜாஸ்தியா அமௌண்ட்டை நீங்க ஸ்டேட்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறதே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்டே தான் அப்சர்வ் பண்ணிச்சு. இப்ப ஸ்டேட்டோட எக்கனாமி வந்துட்டு பயங்கரமான டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ரிசோர்சஸ் அப்படிங்கறதே அவங்களுக்கே இன்சஃபிஷியன்டா இருக்கு. அப்ப நீங்க வேற என்னென்ன வழியில எல்லாம் நீங்க இந்த காம்பன்சேஷனை பே பண்ணலாங்கிறத விட்டுட்டு நீங்களே ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்டயும் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இந்த காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா யூபிஏ கவர்மெண்ட் வந்துட்டு யூபிஏ கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ்
காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸா இருந்ததோ, இல்ல எங்களுக்கு நிறைய ரெவென்யூ லாஸ் வரும், அதனால இந்த காம்பன்சேஷன் ஒண்ண வந்துட்டு மெக்கானிசம்னு ஒண்ணு கொண்டு வாங்கன்னு பிஜேபி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு பிஜேபி இந்த கமிட்மெண்ட்டை உடைக்கிறாங்க. பிளஸ் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இன்அடிக்குவேட்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். நிறைய ஸ்டேட்ஸுக்கு இது வந்துட்டு லாஸ் தான் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கு. பிளஸ் நீங்க வந்துட்டு டெபிசிட்ஸை ஃபினான்ஸ் பண்றேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தீங்க. இதை ஒரு தடவை கூட நீங்க சொல்ல, நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மனா பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி இருந்தக்கூடிய டைம்ஸ் ஸ்கேன்ல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனலா நாங்க சில கமிட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த காம்பன்சேஷன் வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு. இதையே தான் 8th மீட்டிங்லயும் சொன்னீங்க. 10th மீட்டிங்ல சொல்லும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு வேற எப்படி எப்படி இந்த காம்பன்சேஷனுக்கு வந்துட்டு பினான்சியல் ரிசோர்சஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஈவன் இஃப் நீடட் நாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த மாதிரி நீங்க நிறைய இடத்துல ப்ராமிசஸ் கொடுத்ததுனால ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு அந்த பயமே இல்லாம இருந்துட்டு இருந்தது. வருமா வராதா அப்படிங்கிற ஆம்பிகுவிட்டியே இல்லாம இருந்துட்டு இருந்தது. இப்ப திடீர்னு வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்னால இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்லயே வந்துட்டு எஸ்கேப் கிளாஸ் எல்லாம் கிடையாது. இதை நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் சென்டர் வந்துட்டு சொல்லவே முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கடவுள் வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் கொடுத்ததுனால அப்படிங்கறதுனால. சோ அப்ப எந்த இடத்துலயும் ஆம்பிகுவிட்டியே இல்லை. ஆனா ஸ்டேட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நீங்க கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்றீங்க, பின்னாடி இருக்கக்கூடிய இப்போதைக்கு பிரசன்ட் நாங்க வந்துட்டு ஒழுங்கா நடத்தணுங்கிறதுக்காக கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது எங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூவை டிப் பண்ணதுக்கான ரீசனே என்னது? ஜிஎஸ்டி. நாங்க எதுக்காக ஜிஎஸ்டிக்குள்ள வந்தோம்? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணுல எல்லா ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் பினான்ஸ் மினிஸ்டர்ஸும் உள்ள சேர்ந்து டெசிஷன் பண்ணி ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா தானே இந்த பாடியை கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொன்ன போது நீங்க ப்ராப்பரா எல்லாரையும் கேட்கவே இல்லை. ஏன்னா ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ராட்டிஃபை பண்ணாலே ஜிஎஸ்டி வந்துடும். இதுல நிறைய இடத்துல இந்த மாதிரி நீங்க லாக்டவுன் போட்டதுக்கானதும் நீங்க எங்களை கேட்டு போடவே இல்லை. அப்ப நீங்க இது எல்லாமே தன்னிச்சையா எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இது எப்படி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா இருக்கும்? இது கொரோசிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டையே பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால எக்கச்சக்கமா ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஸ்டேட்டை காட்டிலும் சென்டருக்கு இந்த ரிசோர்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை கலெக்ட் பண்றதுக்கு நிறைய மெஷர்ஸ் இருக்கு. பணம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வெளி இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து கடன் வாங்கினதா இருக்கட்டும். பிளஸ் ஆர்பிஐயோட கண்ட்ரோலே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மோனோபாலியில தானே இருக்கு. ஸோ ஒவ்வொரு நீங்க கடன் வாங்குறீங்கன்னா கூட அது எஃபிஷியன்டாவும் பண்ணலாம், லெஸ் எக்ஸ்பென்சிவாவும் பண்ணலாம் when it comes to the state government. இதை தாண்டி இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸ் ரெவென்யூஸ்ல இருந்து 42% நீங்க ஸ்டேட்ஸ்க்கு டிவால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது 14th ஃபினான்ஷியல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். ஆனா அக்கௌண்டபிலிட்டி இனிஷியேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டேட் பட்ஜெட் அப்படிங்கறதுல ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஸ்டேட்ஸுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2015ல இருந்து 2019 வரைக்கும் வந்திருந்த டாக்ஸ் அமௌண்ட் இஸ் ஒன்லி 30%. அப்ப நீங்க 2019ல இருந்து 2020 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு செஸ் சர்சார்ஜ், ஏன்னா செஸ் எல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், சர்சார்ஜஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகும். இது எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3,69,111 கோடி நீங்க வச்சிருக்கீங்க. இதையே நீங்க ஸ்டேட்ஸோட ஷேர் பண்றது கிடையாது. பிளஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேல போடக்கூடிய ஷேரிங் ஆஃப் செஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் 60%, ஸ்டேட் வந்துட்டு 40% சொல்றீங்க. ஆனா 2013ல இருந்து 14 டைம் ஸ்கேல்ல ரேஷியோ 50 to 50% இருந்தது. இதுவும் நீங்க எங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. rather it be எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எல்லாருமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் தான். சோ அப்ப இந்த ஃபெடரல் சிஸ்டம்ல நீங்க இப்ப திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கும் போது நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கடனுக்கு வந்துட்டு நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா இந்த கோவிட் பேண்டமிக்கோட தாக்கம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா ஹெல்த் இஸ் ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிற. பிளஸ் நீங்க லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணீங்க, யாரை கேட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க? எங்க கிட்ட கேட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க. இதெல்லாம் நீங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி கூட நீங்க கன்சாலிடேஷன் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எங்களுக்கு ப்ராப்பரான ரிலீஃப் மெஷர்ஸும் கிடையாது. நீங்க சொல்றச்ச ஜிஎஸ்டி இஸ் அ குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இந்த 3 வருஷமா ஹார்ஷான ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்டார்விங் தான் இருக்கு அண்ட் அதனால காம்பன்சேஷன் நீங்க ப்ராப்பரா பே பண்ணாதனால ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ் கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்கு. The next article that we'll see is police and the central cadre under Jammu and Kashmir Lieutenant Governor. So everyone knows that August 6th 2019 அன்னைக்கு பார்லிமெண்ட் ஆர்டிகல் நம்பர் 370 வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் 370 நம்ம ஆப்ரகேட் பண்ணி நாங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிற ஸ்டேட்டை ரெண்டா டிவைட் பண்ணி ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயக்குறதுக்கான அந்த பாடி இருக்கும், லெஜிஸ்லேச்சர் இருக்கும். வெரஸ் லடாக் அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இது யூனியன் டெரிட்டரியா மட்டும்தான் இருக்கும், இதுக்கு லெஜிஸ்லேச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அப்ப இது ரெண்டுமே யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வரும்போது யாரோட கண்ட்ரோலுக்கு அடியில வரும்? இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் எலெக்டட் பாடி இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல நாங்க பவர்ஸை எப்படி டிவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை நாங்க எப்படி அட்மினிஸ்டர் பண்ண போறோம், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் லெப்டினன்ட் கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இடையில ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கார்டிங் டு டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் படி போலீஸ், பப்ளிக் ஆர்டர், ஆல் இண்டியா சர்வீஸ், ஆன்டி கரப்ஷன் இந்த நாலுமே லெப்டினன்ட் கவர்னரோட கண்ட்ரோலுக்கு அடியில வரும். இப்ப தமிழ்நாடு ஸ்டேட்னு எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டேட் ஹுட்டா. சோ அப்ப போலீஸ், பப்ளிக் ஆர்டர் இது எல்லாமே எதுக்கு அடியில தான் வரும்? ஸ்டேட்டுக்கு அடியில தான் வரும் அப்படிங்கிறது. சோ அப்ப இங்க வந்துட்டு யாருக்கு அடியில வராது? ஸ்டேட்டுக்கு அடியில வராது. இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் டெல்லியிலயுமே இருக்கு. சரியா? சோ அப்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் லெப்டினன்ட் கவர்னருக்குள்ள வரும், which means that சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறதுல ஒரு வார்த்தை பேச முடியாது. பிளஸ் வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன மாதிரியான ப்ரொபோசல்ஸ் வருது இல்ல மேட்டர்ஸ் தட் வில் அஃபெக்ட், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பீஸ் அண்ட் டிரான்குவிலிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் வருது, இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல்னால பீஸ் வந்துட்டு கலைஞ்சு போகலாம், அமைதி வந்துட்டு நிலவாம போகலாங்கிற சிச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி மைனாரிட்டி கம்யூனிட்டியில வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் டிகிரேட் பண்ற மாதிரி ஸ்கெடியூல் கேஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் டவுன்கிரேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல அது சென்ட்ரல், அதாவது சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதை நீங்க சப்மிட் பண்ணணும் லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட. சப்மிட் பண்ணும்போது லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட நீங்க சப்மிட் பண்ணும்போது சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் செக்ரட்டரி மூலியமா தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எதுல மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும்னா நான் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆபீசர்ஸ் விஷயத்துல மட்டும்தான் நீங்க டிசைட் பண்ண முடியும். நீங்க புதுசா டாக்ஸ் கொண்டு வரலாம், லேண்ட் மேல ரெவென்யூ போடலாம், சேல் அண்ட் கிராண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நீங்க சேலுக்கு கொடுக்கலாம், லீஸ்க்கு கொடுக்கலாம், அபார்ட்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸையும் ஆபீசர்ஸையும் நீங்க ரீகான்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க லா மேக் பண்ணலாம். சரி சார், ஒருவேளை இந்த லெப்டினன்ட் கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் வருது, ஒப்பீனியன்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருதுங்கிற பட்சத்துல யாரோடது சார்? ஏன்னா லெப்டினன்ட் கவர்னர் he is an appointed personality, whereas when it comes to chief minister and council of ministers னு வரும்போது people elect பண்ணக்கூடிய ஆட்கள், that is an elected body. அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது யாரோடது எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the difference of opinion வரும் பொழுது no agreement would, ஒருவேளை எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே வரவே இல்லை, ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு டெசிஷனுக்குமே வரல அப்படிங்கிற பட்சத்துல decision of lieutenant governor shall be deemed to have been accepted by the council of ministers. அதாவது ஒரு மாசம் வரைக்கும் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கல அப்படின்னா லிeutenant கவர்னர் எடுத்திருக்க டெசிஷனுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எஸ் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஸ்டேட் ரூல்ஸ் வேற என்னமோ ஸ்டேட் பண்ணுன்னா எனி மேட்டர் which is likely to bring government of the union territory, ஏதோ ஒரு யூனியன் டெரிட்டரியோட ஏதோ ஒரு மேட்டர் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலா வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற கூடிய பட்சத்துல அது கண்டிப்பா லெப்டினன்ட் கவர்னரோட நோட்டீஸுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் 29 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த யூனியன் டெரிட்டரிக்குள்ள ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஹையர் எஜுகேஷன், ஹார்டிகல்ச்சர், எலெக்ஷன், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், மைனிங், ஹோம், பவர், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ட்ரைபல் அஃபேர்ஸ், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே
it will come under the chief minister and council of ministers. சரி சார், ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் இல்ல அதர் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செக்ரட்டரிக்கு வரும் பொழுது அந்த செக்ரட்டரி அந்த இன்ஃபர்மேஷனை சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்லணும், சீஃப் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லணும், அண்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த பர்டிகுலர் சீஃப் செக்ரட்டரி has to say to the chief minister as well as to the lieutenant governor central governmentல இருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் டிவால்வ் பண்றாங்க அப்படின்ட்டு. The next and the last article that we'll read is India's business climate has been continuously improving அப்படின்னு அமிதாப் கண்ட் சொல்லியிருக்கார். யார் இந்த அமிதாப் கண்ட் அப்படின்னா நிதி ஆயோகோட சிஇஓ தான் இந்த அமிதாப் கண்ட். சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால வந்துட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய கிளைமேட் வந்துட்டு ஜாஸ்தியா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. பிளஸ் பிரைம் மினிஸ்டரோட விஷனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்க்கு மட்டும் ஈஸ் பண்ணி கொடுக்க போறது கிடையாது, பீப்புளோட லைஃபும் வந்துட்டு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இவர் எப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் ஒவ்வொரு வருஷமும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கொண்டு வருவாங்க. யூபிஎஸ்சில வந்துட்டு இந்த ரிப்போர்ட் யாரு கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க இன் யோர் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். அப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இல்ல டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். இதை யாரு கொண்டு வருவாங்கன்னா வேர்ல்டு பேங்க் கொண்டு வருவாங்க. சோ இதை பொறுத்துதான் இந்தியாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த வருஷம் இந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்க போறது கிடையாது. ஏன் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து டேட்டாஸ் வந்துட்டு நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதுனால. இவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட பிசினஸ் கிளைமேட் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களோட லைஃபும் இம்ப்ரூவ் தான் ஆக போகுது. ஏன்னா இந்தியா கண்டினியூஸா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. 2014ல நம்ம வந்துட்டு எவ்வளவு பொசிஷன்ல இருந்திருக்கோம்னு பாருங்க, 142nd ரேங்க்ல இருந்திருக்கோம். 2019ல 63rd ரேங்க்ல. அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னா நீங்க இந்தியால வந்து பிசினஸ் பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்தியா வந்துட்டு 2014ல இருந்து 19 வரைக்கும் 79 பொசிஷன்ஸ் வந்துட்டு 5 வருஷத்துல நம்ம முன்னேறி வந்திருக்கோம். This is a very positive result. And இந்தியாவோட பிசினஸ் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நிறைய பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். இதனால ஜாப் கிரியேட் ஆகும். ஜாப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நிறைய பேரோட பணம் அப்படிங்கிறது the income that they get will increase. income increase ஆச்சு அப்படின்னா எக்கனாமி என்ன ஆக ஆரம்பிக்கும், எக்கனாமி will have a growth அப்படின்னு சொல்லி this is a positive climate அப்படின்னு சொல்லியிருக்காரு. So this is the today's current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.